அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர் கல்யாணி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கறிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுடுவோம். அதில் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி முடிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் பார்த்திங்களா, நான் எப்படி சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்லைஸாக உங்களுக்கும் நான் ஒரு நாளைக்கு சொல்லித்தரேன் எப்படி அறியணும்னு சொல்லிட்டு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் எடுத்து அதில் போட்டுருங்க. அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது பக்கத்துலேயே ஒரு கறியும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறேன், அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு நடுவில் நமக்கு கோல்டன் ஃப்ரை வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு இது நல்லா நமக்கு வதக்கணும். என்ன இந்த பச்சை வாசனை மெயினாக போகணும், அதை பார்த்துக்கோங்க. அந்த அளவு நல்லா வதக்கி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து அதில் போட்டு அதுவும் நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். அது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி நமக்கு ஒரு நல்ல தொக்கு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இந்த தொக்கு பதம் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும், அதுதான் மெயின்னு. சரிங்களா, இப்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு மிளகாத்தூள், அதில் ஒரு 2 கரண்டி, என்னுடைய தாப்பத்துக்கு 2 கரண்டி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுல தான் இந்த கறி குழம்போட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் மெயினாக. சரிங்களா, ஓகேவா. இப்போ மஞ்சள் போடணும். மஞ்சள் தூளை போட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கறி எடுத்துகிட்டு வந்திருப்போம் இல்லையா, அதையும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த கறியும் போட்டு அந்த தொக்கோடு சேர்த்து நல்லா கிளறணும். சரிங்களா, எடுத்த உடனே அப்படியே விட்டுறக்கூடாது, நல்லா கிளறி அப்படியே நல்லா வெந்து சூப்பராக வரும். அந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா உப்பு போட போகிறோம். சரிங்களா, உப்பு போட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். சரிங்களா, வேக வச்சு நல்லா நமக்கு எண்ணெய் திரிஞ்சி வரும். அந்த டைமுக்கு நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ நல்லாவே மூடியை போட்டு நல்லா இப்போ சூப்பராக நமக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் திரிஞ்சு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்த பிறகு இப்போ சூப்பராக புதினா லெமன் ப்ளஸ் லெமன் போட்டு இறக்கிட முடிச்ச பிறகு தேங்க்யூ. நம்ம சூப்பரான இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் தெரியும்.